Morning students, today we are going to learn about chapter 7 working with OpenOffice Calc. ஸோ நம்ம வந்து OpenOffice Calc அப்படின்ற பேக்கேஜ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நமக்கு ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேர் பற்றி நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்ட் 1 தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்ட்ரோடக்ஷன் டு ஸ்ப்ரெட்ஷீட். Spreadsheet is a very useful office automation tool to organize, analyze and store data in a tabular form. Spreadsheet was developed as computerized equivalent to paper-based accounting worksheet. ஸோ ஸ்ப்ரெட்ஷீட் தான் நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ இந்த ஸ்ப்ரெட்ஷீட் பாருங்கள். ஸோ இது வந்து நம்ம வந்து ஆஃபீஸ் பர்பஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் தான் வந்து இது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் டேட்டாஸ் எல்லாமே எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா டேபிள் மெத்தடில், ஓகேங்களா. ஸோ டேபுலர் ஃபார்ம் மெத்தட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஸ்ப்ரெட்ஷீட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். இட் வாஸ் டெவலப்டு அஸ் கம்ப்யூட்டரைஸ்ட் ஈக்குவலன்ட் டு பேப்பர் பேஸ்ட் அக்கௌண்டிங் ஒர்க் ஷீட். ஸோ நம்ம வந்து அக்கௌண்ட்ஸ் நோட்லாம் யூஸ் பண்ணி ஃபைல்ஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணி ஸோ அதில் ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், டேட்டாஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி அதை வந்து பாதுகாத்துட்ருப்போம். ஸோ அது மாதிரி இல்லாமல் எலக்ட்ரானிக் மெத்தடில் இந்த டேட்டாஸ் எல்லாமே நம்ம அக்கௌண்ட் பர்பஸ்க்கு கம்ப்யூட்டரைஸ்டாக ஃபுல்லாகவே நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த சாஃப்ட்வேர்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். Spreadsheet users can adjust any of the stored values and can observe the effects on the calculated values. This is called what-if analysis. Modern spreadsheet can have multiple interacting sheets and can display data either as text or numerals or in a graphical form. இப்போ ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேரை பற்றி பார்க்கலாம். ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்றது என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம கொடுக்குற அந்த டேட்டாஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி டேபுலர் மெத்தடில் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதிலே பார்த்திங்க அப்படின்னா கால்குலேட்டட் மெத்தடும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நம்பர்ஸ் இருக்குன்னா அதை ஆட் பண்ணணும், இல்லை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு தடையும் நம்ம அப்டேட் பண்ணுறது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா ஆட் ஆகிட்டே வரும், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணுறதுக்கு எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பர்பஸ்க்காக தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ண போகிறோம். இது டெக்ஸ்ட்டாக இருந்தாலும் சரி, கிராஃபிக்கல் மெத்தடாக இருந்தாலும் சரி, இல்லை நம்பர்ஸ் யூஸ் பண்ணியும் நம்ம வந்து இதில் வந்து எல்லாமே இதில் வந்து ஒர்க் பண்ணலாம். எவாலுவேஷன் ஆஃப் ஸ்ப்ரெட்ஷீட். ஸோ ஸ்ப்ரெட்ஷீட்டோட எவாலுவேஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். டேனியல் பிரிங்க்லின் அண்ட் பாப் Frankston developed the first spreadsheet called VisiCalc in 1979 for Apple II. இப்போ பார்த்தீங்கன்னா 1979 பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, Apple II கம்பெனி VisiCalc அப்படின்னு ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க தான் வந்து டெவலப் பண்ணாங்க. VisiCalc அப்படின்னு ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்டு. இதை யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேனியல் பிரிக்லின் அண்டு பாப் ஃப்ராங்க்ஸ்டன். இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் என்ன பண்ணாங்கன்னா VisiCalc வந்து டெவலப் பண்ணாங்க. In 1982, Lotus Corporation introduced Lotus 123. Lotus 123 was the first to introduce cell names and macros. ஸோ நெக்ஸ்ட் வந்து 1982 பார்த்தீங்கன்னா லோட்டஸ் கம்பெனி என்ன பண்ணாங்க பாருங்கள். ஸோ Lotus 123 அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர், அவங்களும் வந்து ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேரை அவங்க வந்து டெவலப் பண்ணாங்க. ஸோ அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண இந்த சாஃப்ட்வேர் தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, செல்லுக்கு நேம் கொடுக்குறதும் அண்டு மேக்ரோனா ஒரு ப்ரோக்ராம்ஸ். ஸோ அதை பற்றி நம்ம லெசனுக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த Lotus 123ல இருக்குது, ஓகே. In 1987, Microsoft Corporation introduced Excel. Excel implemented a graphical user interface and the ability to point and click using a mouse. ஸோ நெக்ஸ்ட் 1987 பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து எக்ஸல் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணாங்க. இந்த எக்ஸலை தான் MS எக்ஸல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏன்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அப்படின்றதால. ஸோ இது வந்து ரொம்ப பாப்புலரான ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேர் இது, ஓகே. ஸோ இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா கிராஃபிக் GUI அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணோம் அப்படின்னா GUI அப்படின்னு சொல்லுவோம், GUI. ஸோ கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் மெத்தடை இந்த மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன் வந்து அவங்களோட ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேரில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எல்லாமே எப்படி இருக்குன்னா இமேஜஸ், அது ஐகான்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஈஸியாக நம்மளால் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணாலே அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு நம்ம காமிக்கும். ஸோ கிளிக் அண்ட் மெத்தடில் மவுஸ் யூஸ் பண்ணி ஈஸியாக நம்ம யூஸ் பண்ண முடியும். There are lots of other spreadsheets applications. Microsoft Excel continues to be the most popular spreadsheet software. ஸோ நிறைய டே பை டே நிறைய இந்த மாதிரி ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேர்ஸ் வந்து நிறைய டெவலப் பண்ணாங்க. நிறைய ஆப்ஸ் இந்த மாதிரி வந்தாலும் ஸோ மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் தான் வந்து ரொம்ப பாப்புலராக எல்லாராலையும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேராக இருந்துச்சு, ஓகே. ஸோ டூ யூ நோவில் என்ன கொடுத்துருக்காங்க, டேனியல் சிங்கர் டான் பிரிங்க்லின் த ஃபாதர் ஆஃப் ஸ்ப்ரெட்ஷீட்.
ஓகேவா? இது கேட்பாங்க, த ஃபாதர் ஆஃப் ஸ்ப்ரெட்ஷீட் வந்து யார் அப்படின்னு கேட்கும்போது, ஸோ நீங்கள் வந்து டான் பிரிங்க்லிங்கை நீங்கள் நேம் எழுதலாம். ஸோ டேனியல் சிங்கர் டான் பிரிங்க்லின் born 16 July 1951, often referred to as the father of the spreadsheet. ஓகேவா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டேனியல் சிங்கர் டான் பிரிங்க்லின் தான் வந்து ஃபாதர் ஆஃப் ஸ்ப்ரெட்ஷீட். இஸ் த அமெரிக்கன் co-creator with Bob Fraxton of the VisiCalc spreadsheet. He also founded Software Garden of Inc. Which he is currently president of Terlix Corporation, which is currently owned by Web.com. He currently serves as the Chief Technology Officer of Alpha Software. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து ஜூலை 16th 1951 தான் வந்து இவர் வந்து பிறந்திருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் எங்கே இருந்தார் அப்படின்னா, ஸோ அமெரிக்கா. ஸோ இவர் கூட வந்து பார்த்திங்கன்னா பாப் ஃப்ராங்க்ஸ்டன் வந்து இருந்திருக்காரு. அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க பாருங்கள், அமெரிக்கன் co-creator with Bob Fraxton of the VisiCalc spreadsheet. ஸோ VisiCalc தான் நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண சாஃப்ட்வேர் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ அவரும் வந்து அதுலேயும் அவர் வந்து co-creator-ஆக இருந்திருக்காரு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீ ஆல்சோ ஃபவுண்டட் சாஃப்ட்வேர் கார்டன். இன்னும் அவர் யார் என்னென்னலாம் ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் நமக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, சரி. ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் இஸ் ஏ பாப்புலர் ஓப்பன் சோர்ஸ் ஸ்ப்ரெட்ஷீட் அப்ளிகேஷன் மெயின்டைன் பை அப்பாச்சி ஃபவுண்டேஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆஃபீஸ் கால்க்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய நம்ம பேக்கேஜஸ் எல்லாமே ஓப்பன் ஆஃபீஸ் தான் நம்ம பார்க்கணும். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் மாதிரி ஓப்பன் ஆஃபீஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓப்பன் ஆஃபீஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா, எல்லாமே நமக்கு வந்து ஃப்ரீயாக நெட்லேருந்தே நம்ம டவுன்லோட் பண்ணி ஈஸியாக ஃப்ரீயாகவே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதனால தான் இது வந்து ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த ஓப்பன் ஆஃபீஸில் நிறையா பேக்கேஜஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் பேக்கேஜ் பார்த்தோம். இந்த சாப்டரில் ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் அப்படின்ற பேக்கேஜ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதை யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பாச்சி ஃபவுண்டேஷன். ஓகேவா? ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த சாஃப்ட்வேர்ஸை ஸோ மெயின்டைன் பண்ணுறது யாருன்னா அப்பாச்சி ஃபவுண்டேஷன். ஓகே, ஸ்டார் ஆஃபீஸ் கால்க் வாஸ் த பேரண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் which was developed by a German company named Star Division in 1985. நெக்ஸ்ட் ஸ்டார் ஆஃபீஸ் கால்க் அப்படின்னு அதுவும் வந்து ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேர் தான். ஸோ அது வந்து 1985 ஸ்டார் டிவிஷன் கம்பெனி வந்து அவங்க வந்து ஜெர்மன் கம்பெனி. ஸோ அவங்க வந்து தான் என்ன பண்ணாங்க, டெவலப் பண்ணாங்க. அதுதான் வந்து இந்த ஓப்பன் ஆஃபீஸ் கால்க்குடைய பேரண்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஒர்க்கிங் வித் ஓப்பன் ஆஃபீஸ் கால். ஸோ எப்படி நம்ம கால்க்குள்ளே போகிறது, அது எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகே, Calc is the spreadsheet component of OpenOffice. You can enter any kind of data in a spreadsheet and then manipulate this data to produce certain results. Alternatively, you can enter data and then use Calc in a what-if manner by changing some of the data and observing the results without having to retype the entire spreadsheet. ஸோ ஸ்ப்ரெட்ஷீட் ஓப்பன் ஆஃபீஸில் வந்து நம்ம ஸ்ப்ரெட்ஷீட்டை வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இதில் எனி கைண்ட் ஆஃப் டேட்டா வந்து இதில் வந்து நம்ம மேனிப்புலேட் பண்ணலாம். ஸோ மேனிப்புலேட் பண்ணி நம்ம ஃபர்தராக என்ன ப்ராசஸ் பண்ணமோ பண்ணி ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் வந்து டேட்டாஸ் என்ன சொல்லியிருக்காங்க, என்டர் டேட்டா அண்ட் தென் யூஸ் கால்க் வாட் இஃப் மேனரில். ஸோ நம்ம வந்து டேட்டாஸை ஃபீட் பண்ணி அந்த டேட்டாஸ்க்கு தேவையான ப்ராசஸ் முடித்து நம்ம சொல்யூஷனை கேதர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து VisiCalc ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட்ஷீட்டு. ஸோ இது VisiCalc அப்படின்னா என்ன அப்படின்னா, விசிபிள் கால்குலேட்டர் was the first spreadsheet for personal computers originally released for the Apple II by VC Corporation. ஸோ பாருங்கள், இதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேர். ஸோ இது வந்து நம்ம பர்சனல் கம்ப்யூட்டர்ஸில் தான் நம்ம வந்து பாப்புலராக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இது டெவலப் பண்ணாங்க யார் அப்படின்னா Apple II. It is considered the VisiCalc turned the microcomputer from a hobby for computer enthusiasts into a serious business tool, prompting IBM to introduce the IBM PC 2 years later. It was sold over 7 lakhs copies in 6 years and so many as 1 million copies over its history. ஸோ பாருங்கள், ஸோ VisiCalc அப்படின்றது என்னன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ turned the microcomputer from a hobby for computer enthusiasts into a serious business tool. ஸோ பிஸ்னஸ் பர்பஸ்க்காக பார்த்திங்கன்னா ஸோ நிறையா பேர் என்ன பண்ணாங்கன்னா இதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க.
ஸோ ஐபிஎம் பார்த்திங்கன்னா ஐபிஎம் பிசி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இதில் ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஸோ இதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ சொன்னால் 7 lakhs காப்பீஸ் வந்து 6 yearsலேயே வந்து சேல் ஆச்சு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் 1 million காப்பீஸ். ஓகேவா? ஸோ அவ்வளோ வந்து சேல் ஆகிருக்கு. ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். கனெக்டிங் வித் எக்ஸல் எபிலிட்டி டு ஓப்பன் எடிட் அண்ட் சேவ் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட். ஸோ இது வந்து நம்ம வந்து எக்ஸலில் வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இதில் ஓப்பன் எடிட் சேவ் இது எல்லாமே பண்ண முடியும். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட்டில் இருக்குல்லையே அதே மாதிரி தான் அது. ஆட்டோசம் ஹெல்ப்ஸ் யூ டு ஆட் கண்டென்ட் ஆஃப் எ கிளஸ்டர் ஆஃப் அட்ஜசன்ட் செல். ஆட்டோசம் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கும், சம் பண்ணிக்கும். நம்ம எந்த செல்லில் என்ன வேல்யூ வேணுமோ அதை நம்ம கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ஆட் பண்ணிக்கும். கால்குலேட்டர் ரீகால்குலேட்டர் மாதிரி. ஓகே. நெக்ஸ்ட்டு லிஸ்ட் ஆட் டு ஃபில் automatically extend cell formatting when a new item is added to the end of a list. ஸோ ஒரு லிஸ்ட் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அதோட கண்டினியூ இல்லை இந்த மாதிரி நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ஃபுல்லாக ஃபில் ஆகிடும். அப்போ நமக்கு டைப்பிங் பண்ணுற டைம் வந்து சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட் அவுட் ஆஃப் ஃபில். ஓகேங்களா? இது லிஸ்ட் அவுட் ஆஃப் ஃபில். அடுத்து அவுட் ஆஃப் ஃபில்லும் அது மாதிரி தான். குயிக்லி ஃபில் செல்ஸ் வித் repetitive or sequential data such as chronicle dates or numbers and repeated text. Autofill can also be used to copy functions. You can also alter text and numbers with this feature. ஸோ ஆட்டோஃபில் அந்த மாதிரி தான் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும். ஸோ நம்பர்லாம் நம்ம கொடுக்குறோன்னா லைன் டேட்லாம் நம்ம கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நெக்ஸ்ட் டே வரும்போது அந்த டேட் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். நம்ம அதெல்லாம் டைப் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ இது வந்து ஆட்டோஃபில். ஓகே. சார்ட் help you in presenting a graphical representation of your data in the form of pie, bar, line charts and more. ஸோ நம்ம கொடுக்குற டேட்டாஸ் வந்து கிராஃபிக்கல் மெத்தடில் கொடுக்கும்போது இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து நம்ம நிறைய சார்ட் மெத்தட்ஸ்லாம் நம்ம இதில் யூஸ் பண்ணலாம். பை சார்ட்டு, பார் சார்ட் மெத்தட், அப்புறம் லைன் சார்ட். ஸோ எல்லாம் மேக்ஸ்லேயே பார்த்துப்பீங்க. அது மாதிரி சார்ட் மெத்தடாகவும் நம்மளுடைய டேட்டாவாக நம்ம காமிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் which can be used to create formula to perform complex calculations on data. ஸோ ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா அதில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அதை யூஸ் பண்ணி நம்ம காம்ப்ளெக்ஸ் கால்குலேஷன்ஸ் எல்லாமே இதில் பண்ணி ஈஸியாக நம்மளால் சால்வ் பண்ணி ஆன்சர்ஸை கொண்டு வர முடியும். நெக்ஸ்ட் டேட்டாபேஸ் ஃபங்க்ஷன்ஸ் டு அரேஞ்ச், ஸ்டோர் அண்ட் ஃபில்டர் டேட்டா. ஸோ இதில் என்னென்ன ஃபங்க்ஷன் டேட்டாஸை எப்படி ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ண முடியும், அதை எப்படி ஸ்டோர் பண்ணுறது அண்ட் டேட்டாஸை ஃபில்டர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்கு தான் வந்து இந்த டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து how to creating a new worksheet.